சூப்பர் ஸ்டார் சொன்ன அந்த ஸ்பீச் நான் பார்த்தப்போ தான் எனக்கும் இப்படி இருந்தேன். அப்படி உங்களுக்குமா? ஏடா உங்க இவ்வளோ கிரேட்டாடா, உங்களுக்கே இவ்வளோனா. நான் லெஜெண்ட்ஸா பாக்குற இவர் எல்லாருமே முன்னாடி இருந்த அந்த கேமரா ட்ரோல் எனக்கு ட்ரோல் வாங்கி கொடுத்தாச்சு. ஒண்ணுமே புரியல அந்த டைம்ல இவனுக்கு. எனக்கு ஏதோ வாழை எல்லாம் கொடுத்து சரி குத்து நீ ஆக்ட் பண்ண கீழே விழுற மாதிரி நிஜமா பைத்தியம் நினைச்சேன். கேரளால ஒரு கமெண்ட் நான் பார்த்துருக்கேன், இவ சினிமாவில் இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறனால மட்டும்தான். அது எனக்கு பாசிட்டிவாக ஐ ரெட் இட் பாசிட்டிவ், பட் அவங்க நெகட்டிவாக தான் போட்டிருக்கு. நான் சினிமாவில் இருக்கிறதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறனால தான். ரத்னச்சாரியில் நிறைய என்ன அப்பாவோட பொலிட்டிக்ஸ், அவரோட அந்த அஜெண்டா, அது எல்லாருக்குமே கொஞ்சம் கான்ட்ரடிக்டிங் ஆனதான் என்னோட கேரக்டர் இதில். அவங்க லெஜெண்டரி. நமக்கு அந்த போலீஸ் வந்து மலையாளத்தை சொன்னால் இட்ஸ் சினோனிம் டு சுரேஷ் கோபி சார். ஸோ அது இவங்கக்கிட்ட ஒரு கேரி ஃபார்வர்ட் ஆகிடுச்சு. நான் யூஸ் டு கால் ஹிம் சிரோக்ஸ் கோபி. ஐ மீன் இன்ட்ரோவர்ட். அதுக்காகத்தான் எனக்கு புதிய ஆக்டர்ஸ் கிட்ட போய் ஒரு விஷயம் சொல்லிட்டு அவரை கன்வின்ஸ் பண்ணுற ரொம்ப ஹார்டாக நினைக்கிறேன். எனக்கு அப்படி இன்ட்ரோவர்ட்டா இருங்க. எனக்கு ஒரு சத்தியம் சொல்லணும், நான் ஒரு இன்ட்ரோவர்ட். ஹலோ டீம் ககனாச்சாரி, வெல்கம் டு சென்னை அண்ட் வெல்கம் டு பிடி Prime. தேங்க்யூ அஜு சார், ஃப்ரெண்ட் சார் அண்ட் கோகுல் சார். ஸோ நேற்று ரெஸ்பான்ஸ் பார்த்துருந்துப்பீங்க சென்னையில். அதுக்கு முன்னாடியே கேரளாவில் எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு தெரியும். பட் பர்சனலாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இட் வாஸ் அ வெரி ப்ரைட் மோமெண்ட். ஏன்னா இது மாதிரி ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் ஃபிலிம் நம்ம ஊரில் லாங்குவேஜ் எல்லாம் தெரிஞ்சது தான். அதுவும் அந்த டைமில் எங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருந்தது பிஃபோர் ரிலீஸ், எப்படி ரிசீவ் பண்ணுவார். ஆனால் இப்போ 2 வீக்ஸ் ஆச்சு, நல்லா போகுது. அப்புறம் இங்கே சென்னையில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகும்போதும் எப்படி இருக்கும்னு ஒரு இட்ஸ் கியூரியாசிட்டி இருப்பார். ஆனால் நேற்று வந்த ரெஸ்பான்ஸில், அப்புறம் இந்த சோஷியல் மீடியாவில் பார்க்குற ரிவ்யூஸு, ரைட்டப்ஸு, லெட்டர் பாக்ஸில் இருக்கிற ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கும்போது அருண் ஜந்து இந்த டைரக்டரோட த விஷன் கரெக்ட் ஆனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ஐ ஹவ் டார்ச்சர்ட் ஹிம் வித் மை டவுட்ஸ். ஓகே, பர்சனலி அது சத்யம் PVR ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். From Vinny Srinivasan itself. I think its favorite theatre is Satyam only, and there are some memories associated with it also. And he also told me that it's very historic for as a theatre. So அந்த தியேட்டரில் வந்து எனக்கு ஒரு ஃபிலிம் பார்க்குறதுக்கு, அது என் ஃபிலிம் பார்க்குறதுக்கு கிடைச்சது ரொம்ப വലിയ ஃபார்ச்சூன் நினைக்கிறேன். ஸோ அதில் ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். ஸோ மற்றபடி த ரிசப்ஷன் we got in Kerala, I think that was just curtain raiser. இங்கே இருந்தப்போ the film we released the film in மலையாளம் லாங்குவேஜ் தான் நாங்கள் இங்கேயே ரிலீஸ் பண்ணிட்டேன். ஆனால் அந்த லாங்குவேஜ் பேரியருக்கு அப்புறம் people started talking about the film, and I am feeling so excited about it because வரும் நாளுகளில் from tomorrow it will releases to the masses, and I am ultimately looking forward to that. Obviously good vibes only. கேரக்டராக சொல்லியா இருக்கு. நான் சார்ஜன் பேக்கரி பார்த்தேன், ஓடிடியில் வந்த அப்புறம் தான் பார்த்தேன். எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் நான் வந்து அந்த டேரக்டர் வந்து ககனாச்சாரி மாதிரி ஒரு படம் பண்ணுவார் நான் யோசிக்கப்படலை. ஸோ ஃபர்ஸ்ட்லி இந்த ஐடியா வந்தப்போ சரி ஓகே இதை எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு என்னெல்லாம் விஷயங்கள் போச்சு? இந்த மாதிரி ஐடியா நிறைய வருஷங்களுக்கு முன்பே எங்கிட்ட இருந்தார். ஆனால் ஒரு sci-fi enthusiast, sci-fi ஃபிலிம்ஸ் புக் எல்லாம் நிறைய படிக்கும். ஆனால் கொஞ்சம் அந்த ஹாலிவுட்டில் பார்க்குற மாதிரி கொஞ்சம் சீரியஸாக இந்த விஷயத்தை சினிமைக்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னா அது மெயின் ஸ்ட்ரீமுக்கு ஒர்க் ஆகுமா அல்லைங்கள அது எப்படி ரிசீவ் பண்ணுவான்னு தெரியல. ஸோ அதுக்காகத்தான் இந்த மாக்யூமெண்ட்ரி, இந்த ஹியூமர் லேயர் எல்லாமே கொஞ்சம் ஒவ்வொரு டாப்பாக அதில் ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ தட் அந்த லைட் ஹார்ட்டடாக இந்த விஷயத்தை எல்லாமே பிச் பண்ண முடியும்னு நினச்சேன். ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் a science fiction, there is also a social commentary, it's a satire, there is also we are discussing some socio-political environmental பத்தி. Yeah, it's also a geopolitical.
ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அதில் கொஞ்சம் லைட் ஹார்ட்டடாக வந்து செய்யறதுக்காக தான் இந்த டூல் மாதிரி தான் இந்த காமெடி எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் மெயின் ப்ரிப்பரேஷன். இதுதான் எப்படி இருந்தேன் கொஞ்சம் லைட் ஹார்ட்டடாக இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும், அதுதான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. ஸோ அஜு சார், நான் படம் பார்த்துட்டு இருந்தப்போ என் ஃப்ரெண்டு கார்த்திக்னு அவர் டக்குன்னு சொன்னது என்னன்னா, இவர் எப்படி வந்து எல்லா விதமான கேரக்டரும் பண்ணுறாரு, ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டரும் பண்ணுறாரு, காமெடியாக ஒரு காமிக்கலாக பண்ணக்கூடிய விஷயங்களும் வந்து ரொம்ப கன்வின்சிங்காக பண்ணுறாரு அப்படிங்கிறது. ஸோ உங்ககிட்ட ஒவ்வொரு கேரக்டரும் அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கும் டைரக்டருக்குமான ஒரு டிஸ்கஷன் என்னவா இருக்கும்? இதை நான் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண போகிறேன்றதை பற்றி. எப்போவுமே ஒரு டைரக்டர் when it comes to me, அவங்க அந்த சப்ஜெக்ட்ல அந்த கேரக்டர்ஸ்ல மந்த்ஸ் ஆர் இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கும். இப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி எனக்கு கண்டிப்பாக இருக்க மாட்டேன். நான் எவ்வளோ அது கேட்டு கேட்டு கிராஸ் பண்ணா ட்ரை பண்ணியா கூட அந்த கிளாரிட்டி எனக்கு வர மாட்டேன், வராது யாருக்குமே. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் யாருக்குமே வர மாட்டேன். அதனால அந்த ஷார்ட்டுக்கு இப்போ என்ன பண்ணணும் மட்டும்தான் நான் கேட்பாரு. இந்த ஷார்ட்டுக்கு இப்போ என்ன பண்ணணும், அந்த டைம்ல எல்லா டைரக்டர்ஸ்க்குமே ஒரு வியூ இருக்கும், ஒரு எனர்ஜி இருக்கும், ஒரு பிரீஃபிங் இருக்கும். அப்போ இப்போ என்ன தெளிவா இருக்கும் அந்த டைம்ல. அதுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, இப்போ ஒரு கம்பேர் பண்ணி சொல்ல எக்ஸாம்பிள் தான், வெஸ்ட் இண்டீஸ்ல ஏதோ இந்தியா மேட்ச் விளையாடிட்டு இருக்கும்போது சித்து சார், நவஜோத் சித்து, அதே அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட். ஸோ சச்சின் டெண்டுல்கர் த கிரேட் வாஸ் டெல்லிங் ஹிம், இட் சீம்ஸ் யூ டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் தி 50 overs, யூ ஃபோக்கஸ் ஆன் தட் ஒன் பால். ஓகே. இப்போ ஸோ ஃபோக்கஸ் ஆன் தட் ஒன் ஷாட். ஸோ அந்த ஷாட் when he briefs or any director briefs, there's a retake also available. ஸோ அது கிடைக்கிற வரைக்கும் we focus and imitate the director's mood, not always the rhythm of the dialogue or the body language. That is easy for me than carrying the character. எனக்கு காப்பி பண்ணி சொல்ல, எனக்கு இது வரைக்கும் கேரக்டரை ஒரு படத்துலையுமே ஃபீல் பண்ண முடியலை. ஓகே ஓகே. அது எப்போவுமே ஸ்டாக் ஷாட்ஸ் தான். அது ஐ நோ த கிரேட்டஸ்ட் ஹவ் டோல்ட் ஹியர். அது அந்த ஸ்பீச்சு பார்த்தப்போ தான் எனக்கும், சூப்பர் ஸ்டார் சொன்ன அந்த ஸ்பீச்சை பார்த்தப்போ தான் எனக்கும் இப்படி இருந்தேன். அப்படி உங்களுக்கு மாயனா இங்க இவ்வளோ கிரேட்டானா உங்களுக்கே இவ்வளோனா, யா இட் இஸ் நார்மல் டு ஹாவ் சச் எ ஃபீலிங். எனக்கு அந்த இருக்கிற அதை எப்படி டைரக்டர் கிட்ட கம்யூனிகேட் பண்ணி இதுதான் இருக்கு, ப்ரீவியஸ் ஒரு 5 ஃபிலிம்ஸ்ல இதெல்லாம் செல் பண்ணியிருக்கு, அதனால இருக்கிற மற்ற 2 எக்ஸ்பிரஷன்ஸ் வச்சு இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் இட். ஓகே. ஸோ கோகுல் சார், உங்களுக்கு வந்து இப்போ இதில் வந்து நிறைய பொலிட்டிக்கலான விஷயங்களும் அப்ரோச் பண்ணுற விஷயங்கள் இருக்கு. ஸோ உங்கள் அப்பா வந்து சுரேஷ் கோபி நிறைய பொலிட்டிக்கல் சார்ந்தும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஃபியூ மொமெண்ட்ஸ் பேக் நான் டிரெக்டரோட பேசிட்டு இருந்தப்பையும் எனக்கும் அதுதான் ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் வந்து இவரை வந்து இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்ட்டை தனியாக தான் பார்க்குறாரு அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க, நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க சார்? கோபி சார் எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க? எனக்கு அப்பா எப்படி அப்ரோச் பண்ணுவோன்னு தெரியல இது வரைக்கும். ஆனால் நான் பாப்பன் ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ பொலிட்டிக்கல் சினாரியோ ஒன்றும் ஃபிலிமில் கனெக்ட் ஆகலை. அப்போ ஆனால் இந்த ககனச்சாரியில் நிறைய என்ன அப்பாவோட பொலிட்டிக்ஸ், அவரோட அந்த அஜெண்டா, அது எல்லாருக்குமே கொஞ்சம் கான்ட்ரடிக்டிங் ஆனதான் என்னோட கேரக்டர். இதில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுற விஷயம் எல்லாம் கொஞ்சம் ஒஃபெண்டிங்காக இருக்கும். ஆனால் ஒஃபெண்ட் பண்ணுறதுக்காக இல்லை நாங்கள் அது செய்கிறது, கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவ் ஆகிறதுக்கும் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணோம் ஃபிலிம்ஸ். அதுதான் ஃபிலிம்ஸ் இல்லையா? இப்போ எனக்கு தோணுது அந்த மாதிரி கான்ட்ரடிக்டிங்கான, இப்போ என் அப்பாவுக்கு இன்ன தாட்ஸ் இருக்குது, இன்ன இதுதான் அவரோட சரி சொல்லுவார், ஆனால் என்னோட சரியெல்லாம் கொஞ்சம் வேற இருக்கு. ஓகே. I don't think real life should reflect to films. In a film, you're just a character, you're playing another person, and it's only the politics and whatever politics that is only of that character, not the actor. That's what I feel. Okay. And doing such contradictory things also creates a stir. And if you felt like that, then what I did was worth it. So that's all what I look at.
ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் ஆக்டிங் பார்த்துட்டு என்ன சொன்னார்? ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேயோ அவர் கூட நடிச்சப்பையோ? என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் விபின் தாஸ் சார் குருவாயூரம்பர நடையில் ஜெய 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 ஹே, அவரோட ஃபிலிம் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். இந்த சேம் ஃபிலிம் பண்ணும்போது சேம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வேற ஒரு ஃபிலிம் செஞ்சுட்டு இருந்தார். தியான் சேட்டன், அஜு சேட்டன், நீரஜ் சேட்டன் எல்லாம் ஆக்ட் பண்ண அடிக்கப்பியாரே கூட்டமணி. ஓகே, அதோட செட்டில் சிமிலர் காமன் செட் ஸ்பேஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இந்த 2 ஃபிலிம்ஸும் ஷூட் பண்ணது. இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்கும்போது நான் லெஜெண்ட்ஸாக பார்க்குற இவர் எல்லாருமே முன்னாடி இருந்த அந்த கேமரா ட்ரோல் எனக்கு ட்ரோல் வாங்கி கொடுத்தாச்சு. he is very genuine but he is very nice, but எனக்கு ட்ரோல் வரும். ஓகே, என்னோட എന്താ പറയാ காഴ്ചப்பாடு மலையாளத்தில் சொல்லுவார், விஷன். விஷன் மட்டும் இல்லை, நான் எப்படி ஒரு ஆளை வியூ பண்ணுறதுன்னு அவரோட சூப்பர்ஃபிஷியல் லைஃப்பில் அவரோட பெருமை இல்லை. நான் ஒரு சின்ன ஆக்டரும் ஒரு பெருசான ஒரு ஆக்டரை பார்த்தா எனக்கு ஒரே ரெஸ்பெக்ட், ஒரே ஆரா, ஒரே ஃபீலிங் அப்படியே தான் இருக்கும். இப்போ நான் காலேஜ் படிக்கும்போதே நான் அஜு சேட்டன் ஆக்ட் பண்ணதெல்லாம் பார்த்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் மீட் பண்ணியதை தட்டத்தின் மறையத்தோட ஸ்க்ரீனிங்க்கு தியேட்டரில் தான். இப்போது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பர்சனலாக இருக்குது. அப்போது இவர் எல்லாருமே என்னோட பர்சனல் ஆளுங்க, அந்த மாதிரி தான் ஒரு இது இருக்குது. அப்போ இவர் எல்லாரும் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்கும்போது பார்த்துட்டு இருந்தேன். அப்பா அம்மா கூட கீழே மீடியா டீம் கிட்ட அவர் மிடில் நின்று தான் நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஷாட் நடிக்கிறத பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே எனக்கு அவ்வளோ திங்கிங் அந்த மாதிரி தாட்ஸ் இன்னும் இப்போ போகல. நான் வேறொரு ஃபீலிங்கில் இருந்துச்சு. நான் என்னதோ பண்ணுறது இதெல்லாம் ஓகேயா, நான் என்ன செய்யறது இதெல்லாம் கரெக்டாக அப்படியே தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் ஒரு வெரி குட் ஃபீலிங். முகேஷ் சார், தியான் சேட்டன், அஜு சேட்டன், நீரஜ் சேட்டன், நமிதா, ப்ரொடக்ஷன் விஜய் பாபு சேட்டன், சாண்ட்ரா தாமஸ் மேம், என்னோட அப்பா அம்மா, மீடியா டீம் எல்லாம் இருந்துருச்சு. அப்போ வேறொரு ஃபீலிங் தான் எனக்கு கிடைச்சது. ஸோ அஜு சார், நான் வந்து வினீத் சார் இன்டர்வியூ எடுத்திருந்தப்போ வருஷங்களுக்கு சேஷம் ரிலீஸ்க்கு அப்புறமா எடுத்தப்போ வந்து ஸ்டார்டிங்லேருந்து அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற டீம் பற்றி கேட்டேன். நிறைய பேரோட அவர் மறுபடியும் கொலாப் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ அந்த ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டப்போ எனக்கு எல்லாருமே வந்து அவ்வளோ போக போக ஒவ்வொரு படத்துக்கும் அந்த கோஆப்ரேஷன் ஜாஸ்தியாகிட்டு தான் போகுது. ஆனால் அவங்கள கேமராக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறதுக்குள்ளே நான் பெரிய அவங்க 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க, யாராவது அடிச்சுப்பாங்க, அவங்கெல்லாம் சமாதானப்படுத்தி கேமரா முன்னாடி கொண்டு வரதே எனக்கு ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும் அப்படின்னு சொன்னார். இன்னொரு விஷயம் என்ன சொன்னார்னா, உங்களை பற்றி சொல்லும்போது அஜு வந்து எனக்கு எவ்வளோ கோஆப்ரேட்டிவ்னா, அந்த படத்தில் அவருக்கு அசிஸ்டண்ட்டாக நடிச்சிருந்தவர் அவருடைய ரியல் அசிஸ்டண்ட்டு அப்படின்னாரு. ஆமாம், அதில் ஒரு ஃபன்னியான சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் அமைஞ்சிருக்குல்ல, தொடர்ந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது. இப்போது இவர் வந்து அடுத்த ஜென்ரேஷன் உங்களை லெஜெண்டாக பார்க்குற ஒருத்தர், அவரும் உங்களோட ஒர்க் பண்ணுறாரு. ஸோ தொடர்ந்து இந்த ஒரு கொலாபரேட்டிவான ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, ஸோ அது எப்படி நடக்குது, என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது? எனக்கு சினிமா பொறுத்த வரைக்கும் சினிமா ஹேப்பன்ட் இன் மை லைஃப் பிகாஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் படம் மலர்வாய், லாஸ்ட் ரிலீஸ். ஓகே, 14 இயர்ஸா அதனால தான் இன்னும் சினிமாவில் இருக்குது. இப்போ கேரளாவில் ஒரு கமெண்ட் நான் பார்த்துருக்கு, இவ சினிமாவில் இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால மட்டும்தான். அது எனக்கு பாசிட்டிவாக ஐ ரெட் இட் பாசிட்டிவ், பட் அவங்க நெகட்டிவாக தான் போட்டிருக்கு. ஓகே ஓகே, நான் சினிமாவில் இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால தான், பட் ஐ டு கிட்ட சிவன் சினிமா இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதா நல்லா இருக்கே. இல்லை, ஆமாம், அண்ட் இட்ஸ் த ட்ரூத். இப்போ இதுக்கு முன்னாடி வந்த சினிமா ரிலீஸ்னா அதுவும் என் ஃப்ரெண்டு கூட தான் எல்லாமே எப்போவுமே மெஜாரிட்டி. இப்போ நான் நடித்த ஒரு 50-60% ஃபிலிம்ஸ் ஆர் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஐ டோன்ட் ஃபீல் பேட் அபவுட். இப்போ அசோசியேட்டிங் எகெயின் எப்போவுமே நம்ம லிமிட்டேஷன்ஸ், ஸ்ட்ரென்த்து விட லிமிட்டேஷன்ஸ் தெரிஞ்சவராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது ஒரு பிஸ்னஸ் எண்ட் ஆஃப் த டே. அப்போ என்டர்டெயின்மெண்ட் எதிர்பார்த்து வரவங்களுக்கு நம்ம வாட் வி ஷுட் ப்ராஜெக்ட் அது அவங்கள ரெசிபிக்கணும். தே ஷுட் என்டர்டெயின் தெம் அண்ட் கம்ஃபர்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு மேபி இட் வில் பி ஈஸி டு டைரக்ட் ஆஸ் லாங் ஆஸ் பீப்புள் லைக் அஸ். யூனோ அந்த இது ஒரு கம்யூனிகேஷன் ஈஸியாக இருக்கும். இப்போ என் கூட அந்த கேரக்டர் என்னோட அசிஸ்டன்ட் மேனேஜராக நடித்த அந்த முகமது என்னோட 11 இயர்ஸாக என்னோட மேனேஜர் தான். என் கூடயே இருக்குது, என் கூட என் ரூமிலே தங்குறேன், சேம் ரூமில். அப்போது
அதுக்கு ஒரு ஃபன்னியான ஒரு இது இருக்குது. அந்த வருஷங்களுக்கு சேஷம் ரிலீஸ் ஆச்சு. இந்த தமிழ் ரிவ்யூ எனக்கு ஒருத்தர் அமைச்சு கொடுத்து. ஸோ நான் பார்த்துட்டே இருக்கு. அப்போ என் பேரை போகிற அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சரி, இந்த யானை பற்றி பேசுகிறேன், பிரணவை பற்றி பேசுகிறேன், நிவின் பற்றி பேசுகிறேன், பேசிலை பற்றி பேசுகிறேன். ஏன் பேர் வரும்னு கேட்கும்போது ஏன் பேர் இல்லை, முகமது பற்றி பேசுகிறேன். 1 minute. அப்புறம் என் பேர் பற்றி பேசுகிறேன். நான் அப்படியே முகமதுக்கு அமுச்சு கொடுத்தேன். 1 minute அந்த கேரக்டர் பற்றி அவங்க பேசினாரு. இந்த சிகரெட் கேட்கும்போது தரமாட்டேன், அது எல்லாம் எவ்வளோ நல்லா சொல்லியிருக்கு. அது நிஜமா அது இங்க பார்க்கும்போது, தெரியாதவங்களுக்கு பார்க்கும்போது அது செம்ம ஆக்டிங். ஆஹா, நான் அது அவர் ரியல் லைஃப் பட் எண்ட் ஆஃப் த டே அதான். இப்போ கூகுள் கூட இவங்க முதல் படம் சாயன வார்த்தை தான் நான் நடிச்சிருக்கு. இப்போ கூகுள் இப்போ அந்த பூஜா ஃபங்க்ஷன் பற்றி இட்ஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். எனக்கு மலர்வாடினா அது வேறொரு ஃபீலிங் தான் ஃபார் எவர். ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இஸ் ஆல்வேஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அண்ட் த பெஸ்ட் ஃபிலிம். எப்போவுமே அந்த அதனால ஹீ இஸ் வெரி கைண்ட் எனஃப். அன்டோல்டான ஒரு பாண்டிங் அது. ஸோ அது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட வரும். வித் வி ஒர்க் டுகெதர் அண்ட் ப்ரோக்ரஸ் வரும். பட் வென் யூ ஒர்க் வித் ஃப்ரெண்ட்ஸ் அது ஆல்ரெடி இருக்கும். ஸோ அது புதுசாக க்ரியேட் பண்ண வேணாம். ஸோ வி கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் த மிட்வே சீன் எல்லாம் ஓப்பன் பண்ணுற மாதிரி. நைஸ் அனாலஜி. ஸோ அருண் சார், இது ஒர்க் பண்ணுறப்போ இப்போது ஒரு ஸ்கிரிப்டாக நீங்கள் எழுதிடுறீங்க. ஒரு சீன் நடக்கிறப்போ அவங்க பேசுகிற டைலாக்ஸ் முதற்கொண்டு, ஏன்னா ஒரு மெயின் கேரக்டர் ஃப்ரண்ட்டில் பேசிகிட்டு இருக்கப்போ பின்னால் ஒரு கேரக்டர் இன்னொரு விஷயம் பேசிட்டு போகுது, எல்லாமே இருக்குது. ஸோ இதை கம்போஸ் பண்ணுற விஷயங்கள் எப்படி பண்ணீங்க? ஸோ நம்ம ஒரு சீன் க்ரியேட் பண்ணும்போது நமக்கு நேற்று இவர் சொல்கிற அந்த பாயிண்ட்டை சேர்த்து சொல்கிறேன். we know everybody's weakness and strength, you know. So we also know how they will behave in the scene also, like எத்தனை நேரம் இருக்கும் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணினா, எத்தனை நேரம் நமக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், எத்தனை நேரம் அதுக்கு அவரை ஹோல்ட் பண்ணலாம், அதெல்லாம் நமக்கு தெரியும். ஒரு கொஞ்சம் ஒப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அந்த மீட்ரு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த மீட்டர் தெரிஞ்சதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது. ஸோ ஐ கேன் யூஸ் தம் அஸ் ஒரு சீன் லேகாக போகாத இருக்கிறதுக்கு அவரை யூஸ் பண்ண முடியும். ஸோ ஐ ஹாவ் ட்ரை திஸ். இந்த பைட் கொடுக்க இல்லை, கேமரா பார்த்துட்டு ஃபோர்த் வால் பிரேக் பண்ணி அது பண்ணும்போது இவங்க 2 பேரும் இந்த கலரை ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு இருக்கு. ஸோ அதெல்லாம் நாங்கள் ஸ்பான்டேனியஸாக தான் பண்ணுறோம். இவங்க 2 பேரும் வந்து கலாட்டா பண்ணி 2 பேரும் அப்புறம் குத்துக்கு அப்புறம் 2 பேரும் வீடுற சீன்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் சும்மா அந்த இது பேக்ரவுண்டில் இது பண்ணிவிடு, நீங்கள் பேசுறது அப்படி தான் சொல்லி ஒன்றுமே புரியலை அந்த டைமில். எனக்கு ஏதோ வாழை எல்லாம் கொடுத்து சரி குத்து நீ ஆக்ட் பண்ண கீழே வர விடுற மாதிரி. வி ஹேட் நோ க்ளூ. நிஜமா பைத்தியம் நினைச்சேன். ஏன்னா அப்புறம் தான் தெரிஞ்சது சாருக்கு ஃபேஸில் இருக்க கதைகள் எல்லாம் வரும், விஎஃப்எக்ஸ். ஆனால் இவங்க மைண்டில் தான் இருக்குது. இங்கே பிளேசிங் ஷூட் பண்ணும்போது ஆர்டரில் ஷூட் பண்ண மாட்டேன்ல. இப்போ 3rd சீன், அதுக்கப்புறம் 8th சீன் எல்லாம் 12th சீன், அப்புறம் இதுக்கு இன்பிட்வீன் எங்கே மாக்யூமெண்ட்ரி இது வரும்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ அதுதான் என்னன்னு சொல்லியிருந்தது. அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ரோலாக எனக்கு இருந்தது. ஆக்டிங் இல்லை, அந்த என்ன நடந்துட்டு இருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஆர்டிஸ்ட்டுக்கு அகெயின் they mocked me for saying that, but I'm an introvert. அதுக்காகத்தான் எனக்கு புதிய ஆக்டர்ஸ் கிட்ட போய் ஒரு விஷயம் சொல்லிட்டு அவரை கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப ஹார்டாக நினைக்கிறேன் நான். ஸோ ஐ ஆல்வேஸ் ட்ரை டு கோ டு பீப்புள் தட் ஐ ஹாவ் ஆக்சசிபிலிட்டி. ஸோ அதுக்காகத்தான் இவங்க எல்லாமே ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டோரி வரும்போது ஐ ஹாவ் திஸ் பீப்புள் இன் எ ஃபோன் கால், லைக் அதை வந்து சொல்லதுக்கு அப்படி இன்ட்ரோவர்ட்டாக இருங்க. ஸோ அதனால தான் அந்த ஸ்ட்ரென்த் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இவங்க எந்த பாயிண்ட்ல இவங்க ஷைன் பண்ணுவார். ஸோ he have this niche of being the perfect sidekick or maybe the perfect guy who can always betray the main guy in any point of time. அப்படி இருக்கும் அவங்க. லைக் இட்ஸ் அ டைஸ், எந்த டைமில் அது ஃப்ளிப் ஆகிடும். ஸோ அது ப்ளே பண்ணதுக்கு ரொம்ப we can intelligently play that trope. Also for Google,
he used to carry over his father's this masculinity kind of roles. அவங்க லெஜெண்டரி நமக்கு அந்த போலீஸ் வந்து மலையாளத்தில் சொன்னால் இட்ஸ் சினோனிம் டு சுரேஷ் கோபி சார். லைக் ஒரு 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 ஹையர் அதோரிட்டிக்கு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க எல்லா ரோலுமே. ஸோ அது இவங்கக்கிட்ட அது கேரி ஃபார்வர்ட் ஆகிடுச்சு. பீப்புள் ஸ்டார்டட் லுக்கிங் ஃபார் தட் இன் ஹிம் ஆல்சோ. இந்த மொக்கா லாலேட்டன் சுரேஷ் கோபி சார் அந்த ட்ரையோவில் ஒரு அந்த செகண்ட் ஜென்ரேஷனில் பார்க்கும்போது இவங்க தான் மோஸ்ட் அந்த ரிசம்பிளன்ஸ் இல்லை, அந்த சவுண்டில் எல்லாமே ரொம்பவே இருக்கும். ஸோ அதுக்காகத்தான் வி யூஸ் டு அவங்க ஃப்ரெண்டில் இல்லை, அதனால நான் யூஸ் டு கோல் ஹிம் சிரோக்ஸ் கோபி. So he has that burden of being a Xerox of his father. So yeah, people used to ask him to say this dialogue. And ரொம்ப ப்ரைவேட்டாக இருக்கும்போது இவங்க சொல்லுவார், he is actually ஒரு பேர்டனாக இல்லை, ஆனால் he has his own identity in terms of aesthetics பேசுகிற மாதிரி, இந்த choice of films or maybe ideologies. So அதுக்கு I think in few years it will form up and he will create his own identity in the films landscape, I think. எனக்கு ஒரு சத்தியம் சொல்லணும், நான் ஒரு இன்ட்ரோவர்ட். அங்க சுத்தி இங்க சுத்தி ஃபைனலி. ஆமா. பட் நான் ஃபீனிக்ஸ் பார்த்தேன் ரீசெண்டாக. அந்த மாதிரி ஒரு ரொம்ப டார்க்கான ஒரு ரோல் வரும்போது நம்ம இவ்வளோ நாள் ஒரு மாதிரி வேற மாதிரி ரோல்ஸாக பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற தயக்கம் வருமா? பட் ஓகே, லெட்ஸ் ட்ரை திஸ் ஆல்சோ அப்படின்ற விஷயங்கள். ஆமாம், ஏன்னா ஆஃப்டர் சார்ஜன் பேக்கரி கோவிட் வந்துடுச்சு. ஆனால் எப்போவுமே பண்ணிட்டு இருந்த ரோல்ஸ்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு ஒரு டெசிஷன் நானும் எடுத்திருந்தேன் அந்த டைமில். அப்போ தான் இதெல்லாம் வந்துடுது, இந்த கேரளா க்ரைம் ஃபைல்ஸ், ஃபீனிக்ஸ் எல்லாமே. ஃபீனிக்ஸ் எனக்கு அதனால, அதுவும் இதே மாதிரி விஷ்ணு வெரி தெளிவான ஒரு டைரக்டர். அவனுக்கு என்ன வேணும் 40 டேக்கெல்லாம் போவார். ஐயோ எப்படி ஆனால் பட் அது எனக்காகன்னு எனக்கு தெரியும். நான் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்தால் எனக்கு தான் அது யூஸ் ஆகிடும், பெனிஃபிஷியல் ஆகிடும். ஸோ அது இஸ் அ ஃபார்மேட். இந்த ப்ராசஸை சேம் தான் என்னோட. இப்போ என்ன பண்ணணும், பட் அது கைடன்ஸ் கரெக்டாக இருந்தால் இட் இஸ் நைஸ் டு எக்ஸ்பெரிமெண்ட் இல்லையா? ஸோ லாஸ்ட்டாக வந்து இந்த படம் கொடுத்த ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இதுலேருந்து எடுத்துக்கிட்ட ஒரு சின்ன லேர்னிங்னா என்னன்னு சொல்லுவீங்க? எனக்கு இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் தான் ஸ்டார்ட். ஓகே, பிகாஸ் இட் இஸ் ஜஸ்ட் ஸ்டார்டட் டு ட்ராவல். அப்படி ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது. ஏன்னா இது நீ இப்போ மற்ற ஸ்டேட்ஸில் வருது, ஓடிடியில் வரப்போகுது. இயர்ஸ் லேட்டர் ஹவு பீப்புள் ஆர் கோன் see this, அண்ட் இதோட ஸ்பின் ஆஃப் வருது. ஸோ ககனஜாரி யூனிவர்ஸ் ஓகே இஃப் ஜஸ்ட் ஸ்டார்டட். இதோட ஸ்பின் ஆஃபோட பேர் மணியன் சிட்டப்பன். சார் நடிக்க போகிற சுரேஷ் கோபி சார் லீட் ரோலில் வருது. ஆக்சுவலி ககனச்சாரியில் அதோட ஈஸ்டர் எக் இருக்கு. ஓ, அந்த மூவியோட படிச்சிட அந்த புக்கு பின்னாடி மணியன் சிட்டப்பன் சுரேஷ் கோபி சார் அந்த கேரக்டர் சினிமையாக வருது. ஓகே. So my take from this film is actually the film release age 3 years after release agla. So I have this distant memory of shooting and everything. So right time ellarume the whole team dispersed ஆகி போயிடுச்சு பல ப்ராஜெக்ட்டுக்காக. ஆனால் அந்த ஆஃப்டர் திஸ் சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் தியேட்டர் ரன் the whole team பின்னே ரீயூனிட் ஆகிடுச்சு. அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த டீம் எல்லாம் திருச்சி வந்து ஃபார்ம் ஆகி அவங்க சந்தோஷம் பார்க்கும்போது, பிகாஸ் இட் வாஸ் லாங் டியூ ஃபார் அஸ், ஃபார் ஈச் ஆஃப் அஸ். ஸோ அதுக்காக குட் டைம். ஏன்னா அப்போ ரிலீஸ் ஆகுது கூட இப்போ ரிலீஸ் ஆகிது ரொம்ப நல்லா போச்சு, ரொம்ப நல்லா போயிடுச்சு. அண்ட் ஐ ஆல்சோ தேங்க்ஸ் மை ப்ரொடியூசர்ஸ், பிகாஸ் வித்தவுட் லேட்டர் ரிலீஸ் ஆகிறதுக்கா no not for not release but maybe they had this doubt of how people will receive a sci-fi film into mainstream. But the Kalki எல்லாம் வரும்போது ஒரு அந்த audience are ready ன்னு நினைக்கிறேன். And also I'm looking forward and feeling responsible to deliver much better films in the same scape. And I also respect the audience. அவங்க அப்டேட் ஆகிடுச்சு, நம்மளும் அப்டேட் பண்ணணும். நம்மளும் எப்படி அந்த ஆடியன்ஸுக்கு இருந்தும் புரியலை, அதுக்காக இந்த ஃபீல் குட் மட்டும் டெலிவர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தா அவங்க நம்ம அவ்வளோ
அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் ஃபீலிங் மோர் ரெஸ்பான்சிபிள் டு மை ஆடியன்ஸ். அண்ட் ஆல்சோ பொலிட்டிக்கலாகவும் அந்த இதை தொடரணும் அப்படிங்கிறது டேரிங்காக தொடரும். அவரோட முதல் படத்துல கூட நிறைய டிஸ்கஸ் பண்ணுற விஷயம் பொலிட்டிக்ஸ் தான். அது கூட எனக்கு என்னோட அப்பாவோட திங்கிங்க்கு எல்லாம் கான்ட்ரடிக்டிங்காக இருந்தது. ஆனால் நான் ஒர்க் பண்ணேன். ஓகே ஓகே, உங்களோட டேக் அவே ஆர் this is for some other people, maybe whoever wants to buy this can buy this. Please do not judge a book without even seeing the cover. Normally you say don't judge a book by its cover. So I would say do not judge a book without even seeing the cover. இங்கே புக்கு பிரிண்ட் அடிச்சு ஆகி கொள்ளல, அது பிடிக்காது, அப்படி சொல்லக்கூடாது. Yes. So thank you very much for your time and thanks for this. Thank you, sir.